ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ளவுஸை ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 2 டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது 2 தான் நான் ஃபாலோ பண்ணுறது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பயும் நம்ம ப்ளவுஸு ஒரே ஆர்டர் வைஸாக தைக்கணும். ஆர்டர் வைஸாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ளவுஸை எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பட்டி ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேக் பார்ட் மடிச்சு ஸ்லீவ் மடித்து தைப்பேன். அதுக்கப்புறமேலு பேக் பார்ட் மடிச்சு தைப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே அதுக்கு ஃப்ரண்ட்டில் டாட்ஸ் போட்டுட்டு அப்புறம் கீழே பட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொக்கி பீஸ் வி பீஸ் வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலு அதுக்கப்புறமே ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணுவேன். இதே மெத்தடில் தான் நான் எல்லா ப்ளவுஸஸுமே ஸ்டிச் பண்ணுவேன். நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நம்மளையே அறியாமல் நம்மளோட கை அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணும்போது டைமிங் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். டைமிங் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு ப்ளவுஸை எடுக்கும் போது எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை முடிக்கும் போது எந்த டைமுக்கு முடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்படியே நீங்கள் கண்டினியூவாக ஒரு 1 இயர் பக்கம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போல்லாம் நார்மல் ப்ளவுஸ் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளார நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.